ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. நம்ம மல்லிக்கும் விஜய்க்கும் ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு நேரங்காலமும் கிடையாது, இடக்குறதும் கிடையாது. எந்த இடத்துலையும் எந்த நேரத்துலையும் ரொமான்ஸ் பயங்கரமாக பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க ரொமான்ஸுக்கு அளவு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆமாங்க, ரெண்டு பேரோட ரொமான்ஸுக்கு அளவே இல்லை. எப்போ பார்த்தாலும் ரொமான்ஸ், எங்கே பார்த்தாலும் ரொமான்ஸ், சாப்பிட போனாலும் ரொமான்ஸு, கீழே டிவி பார்க்க உட்காந்தாலும் ரொமான்ஸு, வெண்பா இருந்தாலும் ரொமான்ஸு, வெண்பா இல்லைனாலும் ரொமான்ஸுன்னு சொல்லிட்டு ரொமான்ஸ் பண்ணியே சாவடிக்கிறாங்க. எதுக்காக இப்படியெல்லாம் ரொமான்ஸ் பண்ணி சாவடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை வருஷமாக இல்லை, கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது. இந்த 2 வருஷத்தில் ஒரு டைம் கூட அவங்க 2 பேரும் சந்தோஷமாக பேசிக்கிட்டது நான் பார்த்ததும் இல்லை, இந்த சீரியலில் அதை காட்டவும் இல்லை. இப்போ தான் டைரக்டர் கண்ணு தெரிஞ்சிச்சோ என்னவோ, இத்தனை வருஷமாக அவங்கள பிரித்து வச்ச பாவத்துக்கு பிராய்ச்சித்தம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு தான் அவங்க 2 பேரோட ரொமான்ஸை இப்படி நீட்டி வச்சிருக்காரு. பரவாயில்லையே டைரக்டர் சார், அவங்கள பிரித்து வச்சாலும் ஏதோ உங்கள் மனசுக்குள்ளேயும் கொஞ்சம் ஈரம் இருந்திருக்கு போல். அதனால தான் அவங்க 2 பேரும் இப்போயாச்சும் சந்தோஷமாக இருக்கட்டும், அதை பார்த்து நாங்களும் கொஞ்சம் ரசிச்சுக்கிறோம் அப்படின்றதுக்காக இப்படி பண்ணுறீங்களே என்னவோ. பரவாயில்ல, அவங்க 2 பேரும் ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிறதும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஏன்னா எந்த நேரம் அந்த மல்லிக்கு அல்ற சீனியே கொடுக்குறது, இல்லை யாராச்சும் நம்பி அதுக்கப்புறம் ஏமாந்து நிற்கிறது, இதவே கொடுத்து வச்சுருந்தீங்க. எங்களுக்கு பார்க்க அந்த டைரக்டரை போட்டு பொழக்கணும் இருந்துச்சு. அது எல்லாத்துக்கும் ஒரு பிராய்ச்சித்தம் பண்ணுற மாதிரி தான் இப்போ அவங்களுக்கு ஒரு ரொமான்ஸ் சீனை கொடுத்துருக்கீங்க. அதை பார்க்குறப்ப கொஞ்சமாச்சும் மனசுக்கு ஆறுதலாக இருக்குது. மறுபடியும் அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு சொல்லிட்டு அந்த மல்லியை மட்டும் திரும்ப அள வச்சு எபிசோடை வந்து 20-30 நாளைக்கு இழுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நான் செம்மையாக டென்ஷன் ஆயிரும் பார்த்துக்கோங்க. அது வந்து மல்லியும் சரி விஜயும் சரி ஒன்றும் ரொமான்ஸ் பண்ணும், இல்லாட்டி அந்த ராஜேஸ்வரியும் புழக்கணும். அப்படி பண்ணால் தான் எங்களுக்கும் பார்க்கறதுக்கு கொஞ்சமாச்சும் கண்ணுக்கு குளுமையாக இருக்குது. இல்லைன்னு வச்சுக்கோங்க, பார்க்குற எங்களுக்கும் போர் அடிக்குது, பார்க்குறவங்களையும் ரொம்பவே போர் அடிக்க வைக்கிது. எனக்கே அப்படி இருக்குன்னா பார்க்குற எல்லாரும் அப்படி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் அப்படி தான் இருக்கும்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் அந்த ரெசார்ட்லேருந்து வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. அங்கே வந்து அந்த ராஜேஸ்வரி செட் பண்ண ஆள் தான் டிரைவராக இருக்கார். அதுக்கப்புறம் இந்த நிஷா செட் பண்ண 2 ஆளுங்களும் நம்ம எல்லாருமே இப்போ வெளியில் போகிறோம், இன்றைக்கி ஃபுல்லாக ஜாலியாக ஃபன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வெளியே போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிய வருது, இந்த நிஷா கிட்ட வந்து அடிக்கடி அந்த 2 பேரும் ஃபோன் பேசுகிறத கண்டுபிடிச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் அவங்கள வெளியே நிறுத்த அவங்கள வெளியே தள்ளி விட்டுறாங்க. இதுக்கு மேலே இவங்க கூட நம்ம ட்ராவல் பண்ணால் நம்ம உயிருக்கு தான் ஆபத்து, முக்கியமாக எங்கள் வெண்பாக்கு ஆபத்து. எங்கள் வெண்பா குட்டி மேலே நாங்கள் உயிரே வச்சுருக்கோம். ஆனால் இந்த வெண்பா குட்டியை பிரிக்கிறதுக்கு என்னென்ன பிளான் பண்ணுறாங்க, இவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வெளுத்து விட்டுறாங்க. அதுக்கப்புறமா இந்த டிரைவர் இருக்கானே அவன் அதுக்கு மேலே தில்லாலங்கடி, அவன் வந்து இந்த ராஜேஸ்வரி அமிச்சாலு அப்படின்றத நல்லபடியாக கண்டுபிடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமும் இவங்க கூட போனால் நம்ம வாழ்க்கையே என்ன ஆகிறது, இவங்களோட இருக்கிறத நம்ம நரகத்தில் இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களெல்லாம் வெட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இவங்களை போலீஸ்லேயும் பிடிச்சி கொடுத்துட்டு இவங்க சந்தோஷமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது புது இடம் இல்லையா, அதனால் இவங்களுக்கு எங்கே போகிறது எப்படி போகிறதுன்னு தெரியாமல் இவங்க நடு ரோட்டில் நின்றுருக்காங்க. அந்த நேரத்துலையும் ரொமான்ஸ், ஆடா பாவமே, என்னையா டைரக்டரையோ இப்படி எல்லாமையா பண்ணுவேன். அவங்களே இப்போ ஹோட்டலுக்கு எப்படி போகிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க. இந்த நேரத்தில் ரொமான்ஸ் தேவைன்னு பார்த்தா ஆமாம் தேவைதான். இந்த கஷ்டமான நேரத்தில் கூட சிரித்தா அதுவே ஒரு வந்து நல்ல இதுவாக இருக்கும்ல, ஒரு வைப் மாதிரி. அந்த மாதிரி இவங்க 2 பேருக்கும் ரொமான்ஸு. அந்த நேரத்தில் எங்கேருந்தா பலூன் வந்துச்சோ தெரியல, அதை 2 பேரும் கையில் வச்சுக்கிட்டு பயங்கரமாக ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க அவங்கள பார்க்குறதும் அவங்க இவங்கள பார்க்குறதும் ஒரே ரொமான்ஸாக இருக்குது. அதை பார்த்த நம்ம வெண்பாக்கு அப்பாடா எப்படியும் எனக்கு தம்பி பாப்பா வரப்போகிறோம், அது வரை சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு சந்தோஷம், ஆளுக்கு ஒரு சந்தோஷம்னா வெண்பாக்கு ஒரு சந்தோஷம். இதை பார்க்குறதுக்கு எங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா இத்தனை நாளாக அந்த அழுமூஞ்சி மல்லியை விட்டுட்டு இப்போ ரொமான்ஸ் பண்ணுற மல்லியை பார்த்துருக்கோம் இல்லையா, அதனால் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. இதுக்கு மேலே தான் பெரிய சீனே இருக்க போது. இப்போ வந்து மல்லி மாசமாக போகிறாங்க, அதை இந்த ராஜேஸ்வரிக்கு எடுக்க போகிறா, இல்லைன்னா அந்த ரிஷாக்கு எடுக்க போகிறா. இதையே வச்சு இன்னும் 1 வருஷத்துக்கு ஓட்டுவீங்க. கடைசியாக 1 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் குழந்தை பிறக்க போகுது. அது வரையும் என்னென்ன ஆட்டம் ஆட போகிறாங்களோ தெரியலையே. அதெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக வைங்க தயவு செஞ்சு. சும்மா மறுபடியும் ஆடுற மாதிரி வச்சு எங்களையும் கடுப்படிச்சுக்கிட்டு உங்களுக்கும் கடுப்பாயிட்டு எபிசோடு எப்படி ஓடுறதுன்னு தெரியாமல் அல்ட்ர சீனியவே ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டிட்டு மறுநாளைக்கு விஜய்க்கு முறைக்கிறதும் அதுக்கப்புறம் மல்லியை முறைக்கிறதும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தீங்கன்னு சொல்லுவேன். சத்தியமாக நான் சீரியல் பார்க்கறதே விட்டுருவேன். நான் நிஜமாக தான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் டைரக்டர் சார். அப்படி நல்லபடியாக பண்ணிங்கன்னா தான் நாங்களும் பார்ப்போம். இல்லைன்னு வச்சுக்கோங்க சீரியலை மூடிட்டு கம்முன்னு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு உண்மையாக கண்டிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.